வித்தியாசமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கௌரவர்கள் தான் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதாவது திருதராஷ்டிரன் அவரோட மனைவி காந்தாரி. காந்தாரி வந்து கருவுற்று கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களால அந்த குழந்தைய வெளியே வராம, அவங்க வயித்திலேயே ஒரு வந்து மாஸ் மாரி இருந்துச்சு. அவங்க இருந்த வந்து கஷ்டங்கள், அந்த பிரச்சனை எல்லாம் பார்த்து கடைசியில வந்து இறைவனோட வேண்டி அவங்க அடிவயிறுல வந்து ஆழமா இடிக்கும்போது, அந்த என்ன சொல்றது? பிண்டம். அது வந்து யோனி வழியா வெளியேறிடும். அது பெரிய பிண்டமா இருக்கும்போது, அத வச்சு "இதான் எனக்கு வந்துச்சா? இத வச்சு தான் நான் எனக்கு குழந்தைன்னு எதிர்பார்த்து 2 வருஷமா இருந்தேனா?" அப்படின்னு அந்த அம்மா வந்து கடவுள நோக்கி வேண்டி வருத்தத்த தெரிவிக்கும்போது தான், அந்த இடத்துல வந்து அந்த குழந்தை அந்த பிண்டத்த வந்து கருவா உருவாக்குனது பார்த்தீங்கன்னா வியாசர். வியாசர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிண்டத்தை எடுத்து கொண்டு போயி ஒரு என்ன சொல்றது? மண் பானை குடுவத்துல வந்து அடைக்கிறாரு. அத 100 பீஸா வெட்டுறாரு. வெட்டிட்டு பார்த்தீங்கன்னா, அது மேல வந்து நெய்ய ஊத்துறாரு. நெய்ய ஊத்தி அந்த பாட்டில வச்சு க்ளோஸ் பண்ணி, ஆழமான ஒரு குகையில வச்சு காற்று புகாத அளவுக்கு, தேவையான அளவுக்கு காற்று போயிட்டு வர்ற மாரி. இதுல என்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏன் இவர் வந்து மண்பானைய பயன்படுத்தினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மண்பானை தான் வந்து இயற்கையாவே காற்று உள்ள வாங்கி வெளிய விடுற அதுக்கு சக்தி இருக்கு. அதனால அந்த மண்பானைய அதுக்கு பயன்படுத்தினாரு.